வழக்கமா எந்திரிக்கிற நேரத்த விட இன்னைக்கு ஒரு 1/4 மணி நேரம் லேட் ஆயிருச்சு. எந்திரிச்சு ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு மொட்டை மாடிக்கு போனா, பனி ஊத்திட்டு இருக்குது. அப்புறம் 1/2 மணி நேரம் ஒரு கடுமையான ஒர்க் அவுட்ட போட்டு, ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்ட போட்டு, கீழ வந்து பார்த்தா குப்பை சேர்ந்து கிடக்கு. நம்ம இருக்கும்போது குப்பை வண்டி வர மாட்டேங்குது. குப்பை வண்டி வரும்போது நம்ம இருக்க மாட்றோம். இப்படியே விட்டா வேலைக்கு ஆகாது. ரூமும் நாறிரும், நம்மளும் நாறிருவோம். அதனால குப்பைய எடுத்து நம்மளே கொண்டு போய் கொட்டிட்டு, வர்ற வழியில ஒரு பால் பாக்கெட் வாங்கிட்டு ரூமுக்கு வந்தாச்சு. அப்புறம் ரூமுக்கு வந்தோனே பால காய வச்சு குடிச்சுட்டு, சமையல் வேலைய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு என்னென்ன சமைக்க போறோம்னா, கம்மங்கூழு, தயிர் சாதம், அதுக்கப்புறம் 2 முட்டை. குளியல போட்டு வந்து சமைச்சதெல்லாம் சாப்பிட்டு ஒரு 8:30க்கெல்லாம் ஆஃபீஸ் கிளம்பிட்டேன். வேலை முடிச்சுட்டு வெளிய வந்தோனே, காந்திபுரத்துல நமக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு. அதனால போயிட்டு அந்த வேலைய முடிச்சுட்டு, வர்ற வழியில ஃபேக்டரி அவுட்லெட்ன்னு ஒரு கடை போட்டிருந்தாங்க. சரி ஏதோ ஒண்ணு எடுப்போம்னு போய் பார்த்தா, கடையில விக்கிற விலைய விட ரூ. 100 அதிகமா போட்டு வித்துட்டு இருக்காய்ங்க. இது நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு, ரூமுக்கு போலான்னு வண்டி எடுத்தா லைட்டா பசி எடுத்துச்சு. அதனால நேரா ஹோட்டலுக்கு போயாச்சு. ஒரு 1/2 பிரியாணி, ஒரு புரோட்டா, அப்புறம் ஒரு ஆம்லெட். காலையில எக்சர்சைஸ் பண்ணிட்டு, நைட் இப்படி சாப்பிடுறேன்னு நெனச்சா, எனக்கே என்ன நெனச்சா வெட்கமா தான் இருக்கு. ஆனா என்ன பண்றது? பசிக்குதே! ரூமுக்கு வந்து செருப்பு கழட்டி விட்டு மேல பார்த்தா, குளவியெல்லாம் குடோன் போட்டிருக்கு. இப்படியே விட்டா அந்த நம்மள ஒரு நாள் போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு, அவங்களையெல்லாம் அப்புறப்படுத்திட்டு, தூக்கம் வர வரைக்கும் வீடியோ எடிட் பண்ணிட்டு தூங்கிட்டேன். நன்றி, வணக்கம்.